கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்குவோம். தெய்வம் நம்மோடு பேச வேண்டும். பேசுகிற தெய்வம் நம் ஆண்டவர். யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வரலாம். தெய்வம் நீர்களோடு பேசும். நீர் பேசும் சாமி. நீர் பேசினால் ஆனந்தம், நீர் பேசினால் சுகம், நீர் பேசினால் விடுதலை, நீர் பேசினால் மீட்பு சாமி. ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு ஆளுகை செய்யும் சாமி, ஆளுகை செய்யுங்கப்பா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோவான் 3:3 வாசிப்போம். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று சொல்கிறார். நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து இறைவார்த்தையை தியானிக்கப் போகிறோம். இங்கு இயேசு மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்கிறார், மறுபடியும் பிறக்கிறது. அப்போ மறுபடியும் பிறப்பு என்று சொல்லுகிற பொழுது ஒரு இறப்பு நடந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிதானே? மறுபடியும் பிறந்தாலன்றி என்ன செய்ய முடியாது? என்ன சொல்றார் இயேசு? மறுபடியும் பிறந்தாலன்றி நீங்கள் இறையாட்சிக்கு என்ன செய்ய முடியாது? உட்பட முடியாது என்று சொல்கிறார். அப்படி என்றால்
ஒரு இறப்பு நடந்திருக்க வேண்டும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நேற்று செய்தியெல்லாம் கேட்டிங்களா? நேற்று செய்தியினுடைய தொடர்ச்சி தான். நான் நேற்று மாலை எதோடு முடித்தேன்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார் சொன்னேன்? பூமியில் உள்ள தனிமங்கள் எப்படி அவர் படைத்தார் என்று சொன்னார். நான் படிச்சோமே, தம் உருவிலும் தன் சாயலிலும் மனிதனை படைத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய சாயல், அவருடைய உருவம் என்னவென்று நம்ம படித்தோம். 1:3, 3:1 அதுதான் அவருடைய சாயல். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் எப்படி தியானித்தோம்? 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மை ஆக்குவாராக. என்ன சொல்கிறது? ஆண்டவர் வருகிற பொழுது, கிறிஸ்து வருகிற பொழுது நம்முடைய உள்ளம், ஆன்மா, உடல், அதாவது ஆவி, ஆன்மா, சரீரம், இது மூன்றும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும், அது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆவி, ஆன்மா, சரீரம், இந்த மூன்று நிலையிலும் நாம் இருக்கிறோம் என்று விளங்குதா? அப்போ ஆண்டவர் தமது சாயலில் தம் ரூபத்தில் மனிதரை படைத்தார் என்றால் மூன்றில் ஒன்றாக அவர் நம்மை படைத்திருக்கிறார். அதுதான் ஆவி, ஆத்மா, சரீரம். இதற்கு உதாரணம் சொன்னேன் நான். ட்ரினிட்டி. தண்ணி என்ன சொன்ன? நீர் மாத்திரம்தான் எத்தனை நிலையில் இருக்கிறது? 3 நிலைகளிலும் அது இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். பனியாக, சாதாரண தண்ணியாக, அது நீராவியாக இருக்கிறது. நீர் தான், அது 3 நிலைகளும் இருக்கிறது. 3:1 அப்போ நாமும் 3:1 இருக்கிறோம். அதாவது ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு காணப்படுகிறோம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். எபிரேயர் 4:12 எடுங்க. எபிரேயர் 4:12. ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளிலும் கூர்மையானது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படியானதா? இருபக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளிலும் கூர்மையானது. அடுத்து வாசிங்க. அது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு என்ன செய்கிறதாம்? குத்தி ஊடுருவது. அப்ப இறை வார்த்தை என்ன செய்கிறது? நம்முடைய ஆன்மாவையும் ஆவியும் பிரிய ஊடுருவ குத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம இந்த நிலையில இருக்கிறோமா இல்லையா? வெளிப்புறமாக நாம் பார்க்கிற சாயல் சரீரம். ஆனால் நமக்குள்ளே தெரியாமல் இருக்கிற, கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணரக்கூடிய இந்த ஆன்மாவையும் ஆவியையும் உருவ குத்தக்கூடிய கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? அப்ப நாம் எப்படி நிலையில் இருக்கிறோம்? ஆவி, ஆன்மா, சரீரத்தோடு இருக்கிறோம் என்பது விளங்குதான். அது எந்த அளவுக்கு போகுமா? ஆண்டவருடைய வார்த்தை எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுகிறது. அதான் சொல்றாங்க, மூட்டுக்களையும் அந்த போன் மேரோ, அது இரண்டையும் பிரிக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம்? கடவுளுடைய வார்த்தை ஊடுருவக்கூடியதாக இருக்கிறது. அது உள்ளத்தினுடைய சிந்தைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி இருக்கிறது. சரி, கடவுள் வார்த்தை. நாம் இப்பொழுது வருவோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? சரி, இந்த வெளிப்புறமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆன்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். எப்படி உணர முடியும்னு சொன்னேன்? எப்படி உணர முடியும்?
நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான உணர்வு. அதாவது இந்த ஆத்துமாதான் ஆண்டவரை தேடுகிறது. இந்த ஆத்துமாதான் ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறது. இந்த ஆத்துமாவை நாம் ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே கூப்பிடும் பொழுது இந்த ஆத்துமாவுக்குள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் வருகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை உணர்கிறோம். ஜெப வேளையிலே நாம் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, இயேசுவே வாரும், எனக்குள்ளே வாரும், அதைதான் இருதயம் என்று சொல்கிறார்கள். இந்த இருதயத்திற்குள்ளே வந்து தங்கும், என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்குள்ளே வருகிறார் என்கிற பொழுது நமக்குள்ளே என்ன உணர்கிறது? ஒரு சமாதானத்தை உணர்கிறோம். மேலும் அது மட்டுமல்ல, நம்மளுடைய உணர்வுகள், சந்தோஷம், துக்கம், கோபம், எரிச்சல், இவையெல்லாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஆத்துமாவிலே நாம் அதை உணர முடியும். ஆனால் கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நமக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதை வரும் பொழுது நாம் அதை என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நாம் பாவம் செய்கிற பொழுது அந்த ஆத்துமா என்ன செய்து விடுமா? கரைபட்டு விடும். அந்த ஆத்துமா என்ன செய்துவிடும்? கரைபட்டு விடும். தேவ உறவை இழந்துவிடும். என்ன செய்துவிடும்? தேவ உறவை அது இழந்துவிடும். தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. எப்பொழுது நடக்கும்? பாவம் செய்கிற பொழுது அதை ஆத்துமாவில் நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இதே காரியம்தான் யாருடைய வாழ்க்கையில் நடந்தது? முதல் ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையில நடந்தது. அதை பார்ப்போமா? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வருகிற பொழுது ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னார். என்ன காரியத்தை சொன்னார்? தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தினுடைய கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனா என்ன நடந்தது? உண்டார்களா? ஆனால் இறந்தாரா? இறக்கலையே. அப்ப ஆண்டவர் வார்த்தை பொய்யாச்சா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். அவன் உண்டான், ஆனால் உயிரோடு தானே இருந்தான். அப்ப என்ன நடந்திருக்கும்? சரி, இதை அப்படியே வைத்துக் கொள்வோம். நம்ம ஊதாரி மைந்தனுடைய கதைக்கு வருவோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 31வது வசனத்தை வாசிங்க. என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? அவரு யார்கிட்ட சொல்றாரு? தன்னுடைய மூத்த மகனிடம் தந்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஊதாரி மைந்தன் திரும்பி வந்திருக்கான், இளைய மைந்தன் திரும்பி வந்திருக்கிறான். அவன் வரும்பொழுது அவன் குறித்து அவன் கேள்வி கேட்கும் பொழுது அவனுடைய தந்தை இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க? உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். எதற்கு சொன்னார்? அவன் செத்து போன வந்தான், சரீரத்தோடு அவனுடைய உடல் வந்து செத்து போன சரீரமா வந்தது இல்லை. அவன் என்ன செய்யறான்? அவன் மீண்டும் எழுந்து தந்தையிடம் வந்தான். அப்ப என்ன நடந்திருக்கு? என்ன இறப்பு இங்க நடைபெற்றிருக்கிறது? ஆன்மாவுக்கு இறப்பு இல்லை. தூரதேசம் போயிட்டான். ஓகே, தூரதேசம் போயிட்டான் என்ன அர்த்தம்? தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? தகப்பனோடு இருக்கிற அந்த உறவு. ஓகே, அடுத்து
வேற என்ன? காணாம போயிட்டான். சரி, ஆனா அங்கே ஒரு இறப்பு நடந்திருக்கிறது. என்ன இறப்பு? என்ன? அதான் ஆவிக்குரிய மரணம். நேற்று பிரதர் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத் அங்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவை யார் இழந்துட்டான்? இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு வருவோம். யார் இழந்துட்டா? ஆதாம் இழந்துட்டான். இதுவரையிலும் தான் நிர்வாணியா இருப்பதை உணராதிருந்த அந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய மகிமையினால், அவருடைய பிரசன்னத்தால் மூழ்கியிருந்த அவர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்பொழுது அவர்களுக்குள்ளே நடைபெற்றது என்னவென்றால் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. அதன் நிமித்தமாக இதுவரையிலும் ஆண்டவருடைய மகிமையை பார்த்தவர்கள் அந்த ஆவி இறந்து போய்விட்டதுனாலே, செத்து போய்விட்டதுனாலே அவர்களுடைய ஆன்மாவுக்குள்ள என்ன வந்து விட்டது? நன்மை தீமை கூடிய காரியம் வந்துவிட்டது. இதுவரையிலும் ஆவிக்குரிய கண்களிலே பார்த்து கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய மாமிச கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. இந்த மாமிச கண்கள் திறக்கப்பட்டு விட்டதினாலே அவர்கள் தாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் என்கிற உணர்வு வந்துவிட்டது. அதனாலதான் என்ன செய்கிறார்கள்? குற்ற உணர்வு, பயம், ஆண்டவரை விட்டு பிரிந்து விட்டோம் என்கிற அச்சம், அதனால் என்ன செய்கிறார்கள்? ஓடி ஒளிகிறார்கள். அப்போ என்ன நடந்தது என்றால் அது ஆவிக்குரிய மரணம் அங்கு ஏற்பட்டு விட்டது. மன்னிக்கவும், ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே 3 விதமான மரணம் ஏற்பட்டது. ஒன்று பிசிக்கல் டெத், சரீர மரணம். இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். மூன்றாவது எட்டர்னல் டெத், நித்திய மரணம். இந்த 3 காரியமும் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே ஏற்பட்ட காரியம். தொடக்க நூல் 2:17 படி, நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆண்டவர் இட்ட கட்டளையை மீறியதால் இந்த 3 விதமான மரணமும் ஏற்பட்டது. ஆதாம் மனிதனாக படைக்கப்பட்ட பொழுது அவனுக்கு என்ன இல்லை? மரணம் அவனுக்கு இல்லை. அவன் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டான். ஆனால் பாவம் செய்தவுடன் ஆண்டவரின் சாபம் அவன் மேல் வந்தது. தொடக்க நூல் 3:19 பார்க்கிறோம். என்ன நடக்குது? நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். முதலில் சர்ப்பத்தை அவர் சபிக்கிறார், ஏவாளை சபிக்கிறார். கடைசியாக மனிதன் ஆதாமை சபித்து மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி சரீர மரணத்தை குறிக்கிறார். இதுதான் பிசிக்கல் டெத். அப்போ மகிமையுள்ள சரீரத்தில் இருந்த அவன் கீழ்ப்படியாமினாலே சரீர மரணத்திற்கு உள்ளாகிறான். இரண்டாவது ஆவிக்குரிய மரணம். இது எப்போ நடைபெற்றது என்றால், ஆண்டவரோடு வாழ்ந்தான். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே இன்பமாக ஆண்டவரோடு உலாவிக் கொண்டிருந்த அவன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் இன்பமாக இருந்த அவன் பாவம் செய்த பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு அங்கு துண்டிக்கப்பட்டு விட்டான். ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை அவன் என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். பாவம் ஏற்பட்டதினாலே அவனுக்குள் என்னது? அந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுனாலே ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டு விட்டது. இது இரண்டாவது. மூன்றாவது நித்திய மரணம். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, யோவான் 3:16 வாசிங்க. 3:16. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல்
நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு இந்த ஆதாம் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்தையாம் கடவுள் நமக்கு என்ன செய்கிறாராம்? அளிக்கிறார். அப்போ இந்த 3 விதமான மரணமும் ஏற்பட்டு விட்டது. அப்போ இயேசு என்ன சொன்னார்? நிக்கோதேமை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ மறுபடியும் பிறக்கிறது என்றால் என்ன நடக்கிறது என்றால், ஆவிக்குரிய அவனுடைய ஆவி என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படி இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும்? அதை தான் எசேக்கியேல் மிக அழகாக படமிட்டு காட்டுகிறார். எசேக்கியேலுக்கு வருவோம். எசேக்கியேல் 37 எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம் வாசிங்க. ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்க என்ன இருந்தது? அந்த பள்ளத்தாக்கில் என்ன இருந்தது? எலும்புகள் மிகுதியாயிருந்தது. இந்த எலும்புகள் யார் என்று ஆண்டவர் சொல்கிறார். 9வது வசனம் வாசிங்க. 11 வாசிங்க. மானிடா, இந்த எலும்புகள் யாரை குறிக்கிறதா? இந்த எலும்புகள் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது. பார்த்தீங்களா என்ன நடக்குதாம்? துண்டிக்கப்பட்டு விட்டோம். என்ன துண்டிக்கப்பட்டு விட்டோம்? ஏதேன் தோட்டத்தில் அவன் இழந்து போன அந்த உறவை இழந்தது போல இங்க என்ன சொல்கிறார்? இஸ்ரேல் வீட்டார், நாங்கள் உம்மோடு இருக்கிற அந்த உறவில் என்ன செய்யப்பட்டு விட்டோம்? துண்டிக்கப்பட்டு விட்டோம். அப்ப இந்த எலும்புகள் யார்? இஸ்ரேல் வீட்டார். என்ன நடக்கிறது? 2வது வசனம். இல்லை, 2லேருந்து வாசிங்க திருப்பி. 2 சென்றார். மிக பல எலும்புகள் கிடந்தன. எப்படி இருந்ததாம்? உலர்ந்து போய் கிடந்தது. மானிடா என்று கேட்டார். ஆமா, எசேக்கியேல் மிக ஞானமாக ஒரு பதிலை சொல்கிறார். அது உமக்கு தெரியும் என்று சொல்கிறார். உரை. ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று சொல்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்? இந்த எலும்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவாக்கு உரைக்க வேண்டும். இறைவாக்கு உரைக்க வேண்டும். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவருடைய வாக்கை கேளுங்கள். கூறுகிறார். என்ன சொல்கிறார்? இந்த எலும்புகள், இறைவாக்கு உரைக்கும் போது என்ன நடக்குது? இந்த எலும்புகளுக்குள் என்ன நடக்குது? உயிர் மூச்சு. ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டதல்லவா? அந்த ஆவிக்குரிய மரணத்துல மீண்டும் உயிர் பெறுவதற்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? உயிர் மூச்சை அங்கு ஊதுகிறார். அது எப்படி ஊதுகிறார் என்றால், ஆண்டவர் சொல்கிறார் இறைவாக்கு உரை என்று சொல்கிறார். ஏன் இறைவாக்கு உரை என்று சொல்கிறார் என்றால், நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கிறது? அது ஆவியும்
ஜீவனுமாயிருக்கிறது. இறைவாக்கு உரைக்கும் பொழுது, இறைவார்த்தை சொல்லுகிற பொழுது அந்த உயிருள்ள வார்த்தைகள் என்ன செய்கிறதாம்? அவருக்குள்ளே உயிர் மூச்சு. அந்த செத்து கிடந்த அந்த ஆவியை என்ன செய்கிறதாம்? உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கும் பொழுது Praise the Lord. Hallelujah. அந்த ஆவி வருகிற பொழுது உயிர் அடைந்த உடனே என்ன நடக்கிறது என்றால், என்ன ஃபர்ஸ்ட் என்ன உருவாகுது? நரம்புகள் உருவாகிறது. அதை தான் ஒரு பாடல தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் அழகாக பாடியிருக்கிறார்கள். நரம்புகள் எதை என்று சொல்கிறார்? சிந்தை உண்டாகட்டும் என்று சொல்றார். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமும் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய சிந்தை அவனுக்குள் என்ன செய்கிறது? உருவாக்குறது. ஏனென்றால் இதுவரையிலும் அவன் மாமிசமும் மனசும் சொன்ன காரியத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்குள் ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது அந்த உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனையும் உயிரையும் அளிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு சிந்தையை அவனுக்குள் என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. அந்த சிந்தை எதற்கு? அது நன்மையும் சமாதானம், ஜீவனும் சமாதானமாயிருக்கிறது. அதனாலதான் மனம் திரும்புதல் எங்கு நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மனிதனும் தன் இருதயத்திலே குத்தப்படுகிறான். எனக்கே சொன்னது மாரி இருக்கிறது என்கிறான். அவன் உணர்வடைகிறான், பாவ உணர்வடைகிறான். அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது ஆத்துமா என்ன செய்கிறது? கலங்குகிறது. நன்மை தீமை அறியக்கூடிய அந்த ஆத்துமா நன்மை, நாம் தீமை செய்து விட்டோமே என்று சொல்லி மனம் கலங்குகிறான். அப்படி மனம் கிளம்பும் போதுதான் அவன் என்ன செய்கிறான்? மனம் திரும்ப. ஹல்லேலூயா. அதே தான் இங்கே எசேக்கியேல் மிக தெளிவாக சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது, அவருடைய ஆவி அவருக்குள்ளே வருகிற பொழுது நரம்புகள் உண்டாகிறது. அடுத்து என்ன வாசிங்க? உங்கள் மேல் சதை. சதை என்பது என்ன? வசனம் எனக்கு உணவாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்து உங்களை தோளால் மூடுவேன். அதுதான் என்னது? பரிசுத்தம். பரிசுத்தம். ஆண்டவர் வார்த்தை நமக்குள் வருகிற பொழுது, நாம் மனம் கலங்கும் பொழுது, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறார். அப்போ அங்க என்ன செய்கிறது? அங்க ஒரு பெரிய மாற்றம். அதாவது எந்த பரிசுத்தத்தை இழந்து போனானோ அதே பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது என்ன செய்வாங்க? நானே ஆண்டவர். இதுவரையிலும் இயேசுவோடு சம்பந்தமே இல்லாத ஒருவனின் வாழ்க்கை, இயேசுவுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லாத பேரளவில் கிறிஸ்தவனாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே வருகிற பொழுது அவனுக்குள் என்ன நடக்கிறது? மனமாற்றம் நடக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? உயிர் அடைகிறான், புது மனிதனாய் மாற்றப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. உரைத்தேன், உராயும் ஓசை கேட்டது. ஆவியானவர் செயல்படுகிறார் அங்க. சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றியதால் மூடியது, ஆனால் வரவில்லை.
ம் 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 உடனே அவர்களுக்குள் என்ன வந்தது? எந்த உலர்ந்து போன அந்த எலும்புகளுக்குள்ளே அது என்ன உண்டாது? நரம்புகள், சதைகள் தோலினால் மூடப்பட்டு அதற்குள்ளே ஆவியானவர் வருகிற பொழுது அது உயிர் மூச்சு புகுந்தது. உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ மீட்கப்பட்டவர்கள், மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்களா? ஒரு படைத்திரள் போல எழும்பி நிற்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற பொழுது, இறைவாக்கு உரைக்கப்படும் பொழுது, அந்த ஆவியானவர் இறங்கி அந்த இழந்து போன அந்த உயிரை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்பதை தான் நாம் எசேக்கியேல் உடைய அந்த காரியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஒரு பாடலை நாம் பாடி அடுத்த அவருக்கு சொல்லுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். இந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. பாடல் எண் 65. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, என்னில் அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். சொல்லுமா? நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. கதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். சொல்லுமா? கதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு, அசை
ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. காலொன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலொன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, என்னில் அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் இங்குதான் இருக்கிறது. நாம் பரம்பரையாய் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நமக்கு இந்த அனுபவம் அவசியம். பரிசுத்த ஆவியினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி உயிர்ப்பிக்கப்படும் பொழுதுதான் நாம் ஆண்டவரோடு என்ன செய்ய முடியும்? உறவு கொள்ள முடியும். அதுதான் கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எவர்கள் தூய ஆவினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் இந்த ஆவினால் உயிர்க்கப்படும் பொழுது நாம் இப்போ வாசித்ததை போல காலூன்றி என்ன மகா பெரிய சேனையாய் எழும்பி நிற்க முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைந்து ஒரு சேனையாய் எழும்பி ஆண்டவருடைய பணியை செய்யும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது எப்படி நடக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளே அந்த பிறப்பு, நான் சொன்னேன், இறைவாக்கு உரைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தைகள் வருகிற பொழுது எப்படி நடக்கிறது என்றால், மத்தேயு 3:1-2 நாம் வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் என்ன சொல்கிறார்? பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள், நெருங்கிவிட்டது என்று சொல்கிறார். 1:4 பார்க்கும் பொழுது 1:4 மார்க் 1:4 திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று அவர் என்ன செய்கிறார்? பறைசாற்றுகிறார். அப்போ மனம் மாற வேண்டும். மார்க் 1:14 பார்க்கும் பொழுது இயேசுவும் இதே வார்த்தையை சொல்கிறார்.
யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதும் அதான் சொல்கிறார். திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கு பெந்தகோஸ்து நாளிலே திருத்தூதர் பணி 2:38 நாம் பார்க்கும் பொழுது பெந்தகோஸ்து நாளிலே 11 சேர்ந்து நின்று பேதுரு உரத்த குரலில் அவர் கூறுகிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று சொல்கிறார். அப்போ மனம் திரும்ப எருசலேம் யூதேயா முழுவதும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகளிலும் இருந்தவர்கள் சென்றார்கள். இப்போ என்ன நடக்குது என்றால், திருமுழுக்கு யோவான் அங்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் வருகிறார்கள். யாரெல்லாம் வருகிறார்கள்? எருசலேம் இருக்கிற மக்கள் வருகிறார்கள், யூதேயாவில் இருக்கிற மக்கள் வருகிறார்கள் என்று யோர்தான் ஆற்றுக்கு வருகிறார்கள். அப்பொழுது 6ஆம் வசனம் மத்தேயு 3:6 அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற வந்தார்கள். என்ன வந்தார்கள்? திருமுழுக்கு பெற வந்தார்கள். 7வது வசனத்தை பாருங்கள். பரிசேயர் சதுசேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள இயலும் என்று சொன்னது யார் என்று கேட்டார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார்? யூதேயாவிலிருந்து மற்ற மக்கள் எல்லாம் வருகிற பொழுது அவர்களுக்கெல்லாம் திருமுழுக்கு கொடுக்கிறவர், இந்த பரிசேயர் சதுசேயர் வருகிறவர் மட்டும் விரியன் பாம்பு குட்டிகளே என்று ஏன் அவருக்கு சொல்கிறார்? உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அவர்கள் திருமுழுக்கு பெற வருகிறார்கள். அதைதான் அவர் அங்கு எச்சரிக்கிறார். நீங்கள் மனம் திரும்புகிறனால் அது உங்கள் கனிகள் காட்டுங்கள் என்று சொல்கிறார். அப்போ உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் அங்கு உண்மையான மனம் திரும்புதல் என்ற நிகழ்வு நடக்கணும். மனம் கலங்குகிறவர்கள் அல்ல, மனம் திரும்புகிறவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. மனம் கலங்குவதற்கும் மனம் திரும்புவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் செய்த தவற்றுக்காக மனம் கலங்கிக் கொண்டே இருந்தால் அதனால் எந்தவித மாற்றமும் நமக்குள் ஏற்படுவதில்லை. ஆனால் மனம் திரும்பி அந்த ஊதாரி மைந்தன் புத்தி தெளிந்து எழுந்து தன் தகப்பன் வீட்டிற்கு சென்றதை போல அங்கு உண்மையான மனம் திரும்பல் நடக்கும் பொழுது அவன் எழுந்து எப்படி தந்தை இடத்துக்கு சென்றதை போல நாமும் அந்த ஆண்டவரிடத்திற்கு செல்வோம். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்னன்னா, ஒருவருடைய செயல்களை மறுபரிசீலனை செய்ய. நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய மனமே நமக்கு சான்று பகரும். அப்போ நம்முடைய செயல்களை மறுபரிசீலனை செய்து கடந்த கால தவறுகளுக்கு வருத்தம் அல்லது வருந்துதல் தான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. அப்படி மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், 1 யோவான் 1:8-9 வாசிங்க. 1 யோவான் 1:8-9. நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு இந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்கிற பொழுது நம்முடைய கடவுள் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் என்ன செய்கிறாரா? நம்மை தூய்மைப்படுத்துகிறார். இதுதான் மனம் திரும்புதல் கூறுகிறது. அப்போ பாவ அறிக்கை செய்வது, மனம் திரும்புதல் என்பதென்றால் தங்களுடைய பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும்.
அப்படி அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுகிற பொழுது அங்க என்ன நடக்கிறதாம்? மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் வாழ்க்கை நிறைவேறும். Praise the Lord. இதற்கு நல்ல உதாரணம் சக்கேயு. சக்கேயு வீட்டிற்கு சென்ற ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏன் மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார்? ஆண்டவர் அவனுடைய இல்லத்துக்கு வரும்பொழுது அவன் என்ன செய்கிறான்? பாவ உணர்வு அடைகிறான். ஏதாவது சொன்னார் ஆண்டவர்? ஒண்ணுமே சொல்லல. சக்கேயு வீட்டிற்கு நுழைந்தவுடன் அவர் அங்கு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை என்ன செய்கிறது? பாவ உணர்வு அடைய செய்து தன் பாவத்தை என்ன செய்கிறான்? அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அதே போலதான் ஊதாரி மைந்தனம் என்ன செய்கிறான்? புத்தி தெளிந்து ஆண்டவருடைய அவன் தன் தந்தையிடத்திலே வந்த பொழுது அவன் தந்தை என்ன செய்கிறார்? அவனுக்கு முதல் தரமான ஆடைகளை கொடுத்து அவன் என்ன செய்கிறார்? அந்த முதல் தரமான ஆடை தான் ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்கிறார். Praise the Lord. Hallelujah. அப்போ மீட்பு எப்போது நடக்கிறது என்றால் உண்மையான மனம் திரும்புதல் நடக்கும் பொழுது, அந்த உண்மையான மனம் திரும்புதலே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடுகிற பொழுது அங்கு என்ன நடக்கிறது? மீட்பு நடக்கிறது. அதை தான் ஆண்டவர் திருத்தூதர் பணி 4:12 பார்க்கிறோம். இவராலே அஞ்சி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனெனில் நாம் மீட்பு பெறுவதற்கு வானத்தின் கீழே மனிதருக்கிடையே இவருடைய பெயரை அஞ்சி வேறு எவருடைய பெயரும் என்ன செய்யப்படவில்லை? அருளப்படவில்லை. நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் இரட்சகர் தான் நமக்கு தேவை. அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர். இந்த உலகத்திலே தெய்வம் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தெய்வம் யார் என்பதுதான் முக்கியம். Praise the Lord. Hallelujah. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் இன்றும் மக்கள் உயிரடைகிறார்கள், மீட்பு பெறுகிறார்கள். Hallelujah. இயேசு சொன்னார், இழந்து போனதை மீட்கவே நான் வந்தேன் என்று சொன்னார். இயேசு என்பதற்கு அர்த்தமே தமது ஜனங்களின் பாவங்களை மீட்பார் என்பதுதான் அர்த்தம். Hallelujah. எப்படி இந்த மீட்பை அவர் கொடுக்கிறார்? பாவத்துக்கு ஏற்ற சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்ம எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்றால் அதைதான் எபிரேயர் 9:12 மிக தெளிவாக சொல்கிறது. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டுக்கிடாக்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றினுடைய இரத்தம் அல்ல, தன் சொந்த இரத்தத்தையே அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பை உண்டாக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்ததெல்லாம் நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கும்? ஆடுகளை கொண்டு வந்து வைத்து அதன் மீது அதனுடைய நெற்றில வைத்து தங்களுடைய கைகளை வைத்து எல்லாருடைய பாவங்களையும் அந்த ஆடு சுமக்குவதாக சொல்லி அதை என்ன செய்வார்கள்? பலியிடுவார்கள். அது நிழல். நிஜம் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தூயகத்திற்குள் நுழைந்தார். அதனாலதான் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. அந்த வாழ்வின் மரத்துக்கு நாம் கனியை உண்பதற்கு நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அவரே வாழ்வின் மரமாக வந்தார் சிலுவை மரத்தில். என்றும் உள்ள மீட்பை உண்டாக்கினார். இந்த உலகத்திலே கடைசியாக பிறக்க போகிற மனிதனுக்கும் அவர் ஒரு மீட்பை ஒரே ஒரு தரம் பலியாகி என்றும் உள்ள மீட்பை உண்டாக்கினார். இந்த மீட்பு தான், இந்த மீட்பின் செய்தி தான், இந்த நற்செய்தி தான், இந்த இறைவாக்கு தான் நாம் உரைக்கிற பொழுது உலர்ந்து போன எலும்புகள் போல இருக்கிற, பாவத்திலே உலர்ந்து போயிருக்கிற, பிரச்சனையினாலும் உலர்ந்து போயிருக்கிற, வேதனையில் உலர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த இறைவார்த்தை செல்கிற பொழுதுதான் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. Praise the Lord. Hallelujah. இதுதான் ஆவிக்குரிய மறுபடியும் பிறப்பு. இதை இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம் மனச்சான்றை தூய்மையாக்குகிறது. ஏனால் நாம் பாவம் செய்கிற பொழுது நாம் நம்முடைய மனது குற்றப்படுத்துகிறது, குற்ற உணர்வு வருகிறது.
ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமோ அந்த மனச்சான்றையும் தூய்மையாக்குகிறது. எனக்காக பலியானார், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிக்கை எடுக்கிற பொழுது அவருடைய ரத்தம் இதை செய்கிறது. அதைதான் ஆண்டவர் மரித்த பிறகு பிதாவிடத்திலே உயிரோடு சென்று ஒவ்வொருடைய பாவத்திற்கும் படியாக என்னை ஒப்புக் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவர் பிதாவினுடைய சன்னிதானத்திற்கு செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் மீட்பு உண்டாகிறது. இந்த மீட்பை நாம் எப்படி பெறுவது? மத்தேயு 19:25-26 சொல்கிறது, யார் சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார் மீட்பு பெற முடியும் என்று மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், மனிதரால் இது இயலாது, கடவுளால் எல்லாம் இயலும். ரோமர் 4:7-8 சொல்கிறது, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன். ஆண்டவர் எந்த மனிதனுடைய தீச்செயல்களை கருத்தில் கொள்ளவில்லையோ அவன் பேறு பெற்றவன். ரோமர் 3:25 சொல்கிறது, இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாயாகும் வரை இயேசுவை கடவுள் நியமித்தார். ஹல்லேலூயா. எதற்கு நியமித்தார்? அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக இதை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப மீட்பு இயேசுவால் தான் நமக்கு வருகிறது. இந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரோமையர் 10:13 வாசிப்போம். ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிற எவரும் என்ன செய்வார்? மீட்பு பெறுவர், மறுபடியும் பிறக்கப்படுவர், மீட்பு பெறுவர். யோவான் 3:16-17 சொல்கிறது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். 17 சொல்கிறது, உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் உலகிற்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே போய் இயேசுவே நீரே என் இரட்சகர் என்று நம்மை ஒப்புக் கொடுத்து அறிக்கையிடுகிற பொழுது, ஏற்றுக்கொள்கிற பொழுது அங்கு என்ன நடக்கிறது? மீட்பு உண்டாகிறது. மனம் திரும்புதல்ல பரலோகமே சந்தோஷப்படும். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் என்ன செய்கிறதா? பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் எதுவென்றால் பாவி மனம் திரும்புவது. ஒருத்தனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதல்ல, வீடு கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, சுகம் பெற்று விட்டோம் என்பதில் பரலோகம் சந்தோஷப்படலாம். ஆனால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அதுதான் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அந்த சந்தோஷம்தான் மனிதனுக்கு என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானத்தை அனுபவித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, இந்த மீட்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவை எங்கள் வாயினால் அறிக்கையிடுகிற பொழுது. இரண்டாவது, எபேசியர் 2:4 சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம்தான். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய மீறுதல்களை ஆண்டவர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அது கிரேஸ், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருள். அவர் கிருபையால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது 2:8 நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 2:8 பார்க்கும் பொழுது, நீங்க அந்த அருளாலே நம்பிக்கையின் விசுவாசம். என்ன விசுவாசம்? இயேசுவை விசுவசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தம் என்னுடைய ஆத்மாவுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் பாவத்துக்கு பரிகாரமாக அவர் இரத்தம் சிந்திருக்கிறார் என்று நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மீட்பு பெறுகிறோம். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இதில் மனித செயல்கள் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இலவசமாய் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நமக்கு அது இலவசம், ஆனால் அதற்கு அவர் விலைக்கிரயம் செய்திருக்கிறார். அந்த விலைக்கிரயம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். சரி, இந்த மனமாற்றம் நடைபெற்ற பொழுது நாம் ஒரு செய்வோம். அது என்னவென்றால் திருமுழுக்கு. எத்தனை வித திருமுழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இரண்டு. மார்க் 1:4 வாசிப்போம். மார்க் 1:4. பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானம். அப்ப மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம் எப்போ நடக்கும்? மனம் திரும்புதல் அது எங்க நடக்கிறது? அது ஆன்மாவில நடக்கிறது. எப்போது நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வருகிற பொழுது, அந்த ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் கலங்குகிறதா, மனம் திரும்புகிறோம் அல்லவா, அதுதான் மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம். பாப்டிசம் ஆஃப் ரிப்பண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம். அதனாலதான் யோவான் ஸ்நானகத்தில் பரிசேயர் வரும் பொழுது மனம் மாறாமல் திருமுழுக்கு பெற வந்த பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அடுத்து மார்க் 1:8 சொல்லுங்க. இங்க என்ன சொல்கிறார்? திருமுழுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு, பாப்டிசம் ஆஃப் வாட்டர். இதை யோவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு தண்ணீரால் தான் திருமுழுக்கு கொடுக்கிறேன். தண்ணீரால் தான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாப்டிசம் வாட்டர். இது எங்க நடக்குது? நாம் மனம் மாறி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு பொழுது அதனுடைய அடையாளமாக நம்முடைய சரீரத்திலே நாம் பெறுகிற திருமுழுக்கு தான் பாப்டிசம் ஆஃப் வாட்டர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. பாப்டிசம் ஆஃப் வாட்டர். அடுத்து அதே திருமுழுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? அது 1:8, நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்தானத்துக்கு பரிசுத்த ஆவினால் உங்களுக்கு பாப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவினால் நம்ம பெறுகிற அந்த திருமுழுக்கு. இந்த 3 விதமான பாப்டிசத்தின் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நடக்கிற காரியத்தினுடைய அடையாளமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உண்மையான மனம் திரும்புதல் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கிற பொழுது நம்மை ஆண்டவர் உயிருள்ள நம்மை ஆக்குகிறார், உயிரடைய செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாம் ஜெபத்தோடு இதை நிறைவு செய்வோம். எழுந்து நிற்போம். டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் எழும்பி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. மறுபடியுமாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தல் இயேசு ஏற்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயா நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயா நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம்
கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறது, அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் பிறப்பதற்கு எங்களுக்கு அப்பா தேவனை மீண்டுமாய் நாங்கள் எப்படி ஆவியிலே எங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காக நன்றி. எங்களை மறுபடியுமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை நினைத்து உணர்ந்து நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுய பரிசோதனை செய்து நாங்கள் புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று அப்பா தேவனை முடிவு பரியந்தமும் ஓட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் கடந்து போகவும் மீண்டுமாய் கடந்து வரவும் உதவி செய்வீராக, காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.